தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மகாமக குளத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் மற்றும் மங்கள பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மது ஒழிப்பு மகா யாகம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், இந்த யாகம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று செப்டம்பர் 29 இதய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தினத்திலே தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் ஏற்பாட்டில் மா.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஏற்பாட்டில் சர்வமங்கல மகா யாகமானது நடைபெறுகிறது. மதுவை ஒழிக்க வேண்டி இன்று தினம் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள அபிமுகேஸ்வரர் கோவிலில் இருந்து யாகத்துக்குரிய மூலிகை பொருட்களை ஏராளமான, அதாவது ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த மூலிகை பொருட்களை எடுத்து ஊர்வலமாக, அதாவது நாட்டுப்புற கலைகள், மங்கள வாத்தியங்கள், நாதஸ்வரம் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து கும்பகோணம் ரயில் நிலைய அருகே அமைக்கப்பட்டிருந்த பெரிய பந்தலில் இந்த மகா யாகமானது நடைபெற்றது. இந்த மகா யாகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த யாகமானது நடத்தப்பட்டது. இதில் மருத்துவர் ராமதாசனுடைய மூத்த மகள் காந்தி பரசுராமன் மற்றும் பாமகவுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.